தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பாக்கம் கிராமத்தில் ராமலிங்கம் என்பவர் வீட்டில் கொள்ளையிட வந்த கொள்ளையர்கள் ராமலிங்கத்தின் சத்தத்தை கேட்டு அலறியடித்து ஓடினர். இது குறித்து நமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருக்கக்கூடிய கருவனூர் கிராமத்தில் வசித்து வருவர் கேசரி வர்மன். இவர் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக மேலாளராக பணியாற்றி வரும் இவர் தன்னோட குடும்பத்தினருடன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் துபாய் நாட்டிலேயே வசித்து வருகிறார். இந்த நிலையில கடந்த மாதம் 19ஆம் தேதி அன்று தனது சொந்த ஊரான கருவனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு தனது 2வது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவதற்காக அவர் தனது சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில அவருடைய மகளுக்கு வருகின்ற 7ஆம் தேதி அன்று மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற இருக்கும் வேளையில அவர் தனது வீட்டில் நகை பணம் உள்ளிட்ட வைத்திருந்ததாக தெரிய வருகிறது. மேலும் அவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை ரினிவல் செய்வதற்காக சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நேற்று அந்த பணியை முடித்துவிட்டு இன்று வரவிருந்ததாக இருந்த நிலையில நேற்று இரவு அவரது வீட்டில் அவரது தந்தை முனியன் மற்றும் அவரது தாய் ஆகியோர் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தனியாக இருப்பதை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வயதான தம்பதிகளை நேற்று நள்ளிரவு, அதாவது அதிகாலை 3 மணி அளவில் வீடின் பின்பக்க பகுதியில் புகுந்து கதவை உடைத்து அவர்களை தனி அறையில் பூட்டி வைத்துவிட்டு அவர்களை அடித்து வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எங்கே இருக்கிறது என்பது குறித்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரியவில்லை என கூறிய நிலையில அவரை மீது சரமறையாக தாக்கியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில வீட்டில் இருக்கக்கூடிய பீரோக்களை உடைக்கப்பட்டு பீரோக்களில் இருக்கக்கூடிய 200 பவுன் நகைகள் திருடு போயிருப்பதாகவும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த 200 பவுன் நகைகள் கொள்ளையடித்து சென்ற விவகாரம் குறித்து தன்னுடைய மகனுக்கு தொலைபேசி தெரிவித்த நிலையில அவர் சங்கராபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் வேளையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி ரஜித் சதுர்வேதி அவர்களும் நேரடியாக ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயகர்கள் உதவியுடன் போலீசார் இந்த விசாரணை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறிய சுமார் 1.5 கிலோமீட்டர் அருகாமல் இருக்கக்கூடிய பாக்கம் என்னும் ஊராட்சியிலும் ராமலிங்கம் என்ற ஒரு வீட்டிலும் இந்த கொள்ளையர்கள் பின்பக்க கதவினை 3 அருகால்கள், அதாவது 3 கதவுகளை உடைத்து 4வது கதவை உடைக்க முற்பட்ட போது ராமலிங்கம் சுதாரித்துக் கொண்டு வீட்டின் வெளியே இருந்திருக்கக்கூடிய அரசு பேருந்தின் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அங்கே ஒதுங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களை உதவிக்கு அழைத்து கூச்சலிட்ட போது அவர்களும் இந்த சம்பவம் தொடர்பாக ராமலிங்கத்துக்கு உதவி செய்தனர். இந்த உதவி செய்ய வரும் பட்சத்தில் அந்த கொள்ளையர்கள் வீட்டிலிருந்து பின்பக்கம் வழியாக மீண்டும் சுவரேறி தப்பித்து சென்றிருக்கிறார்கள். ஒரே இரவில் 2 இடங்களில் கொள்ளையர்கள் வீடு புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவமும், ஒரு இடத்தில் 200 பவுன் நகை திருடு போயிருக்கிற சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.